புனித அசிசியாரின் மனமாற்றத்தின் முதல் நிலை. ஸ்பொலோட்டேவோவில் காட்சி. கிபி 1202 ஆண்டு ஜெர்மானிய அரசுக்கும் 3ஆம் இன்னசென்ட் திருத்தந்தைக்கும் போர் நடந்தது. கிபி 1205 ஆண்டு அப்புலியா என்னும் இடம் நோக்கி பயணமான வால்டர் என்னும் பெயர் கொண்ட பிரியேன் கவுண்டின் என்ற மாவீரன் புனித போருக்கு தளபதியாக பொறுப்பு ஏற்றான். அசிசியார் அப்படைவீரனின் கீழ் போர் புரிய தயாரானார். அசிசியார் போர்க்களத்தில் போருக்குரிய உடைகளையும் கவசங்களையும் ஆயுதங்களையும் கொண்டிராத ஓர் ஏழை இளைஞனை கண்டு அவர் மீது பரிவு கொண்டு தனது போர்க்கவசங்களையும் ஆயுதங்களையும் அவனுக்கு தானமாக கொடுத்தார். புனித பொனவெந்தூர் அசிசியார் ஏழ்மையில் கொண்டுள்ள மரியாதை இறைவனின் குறுக்கீடுகளுக்கு ஒரு திறந்த வாயிலாக இருந்தது என குறிப்பிடுகிறார். அன்று இரவு பொலோஞ்சியாவிலிருந்து ஸ்பொலோட்டோவிற்கு சென்று அங்கு தங்கினார். அப்பொழுது அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் ஒரு பெரிய மண்டபத்தில் பல வகையான போர்க்கருவிகள் இருந்தன. அவைகளில் சிலுவை சின்னம் வரையப்பட்டிருந்தது. அப்பொழுது இந்த போர்க்கருவிகள் உனக்கும் உன் போர் வீரர்களுக்கும் உள்ளன என ஒரு குரல் கூறியது. உடனே அசிசியார் மிகுந்த மகிழ்ச்சியுடன், அப்படியென்றால் நான் ஒரு புகழ்மிக்க இளவரசன் ஆவேன் என்றார். அக்காட்சிக்கு பிறகு அவர் உடல்நலன் குன்றியிருந்தார். உடல்நலம் பெற்றவுடன் அவர் போருக்கு சென்றபோது ஸ்பொலோட்டோவில் தங்குகிறார். மீண்டும் அவர் கண்ட காட்சியில் அசிசியார், இந்த நிலையில் நீ எங்கே செல்கின்றாய் என்ற ஒரு குரலை கேட்டார். உடனே அசிசியார், நான் அப்புலியாவுக்கு போருக்கு போகிறேன் என்றேன். நீ யாரிடம் அதிகம் பெற முடியும்? தலைவரிடமிருந்தா அல்லது பணியாளரிடமிருந்தா என்று அக்குரல் கேட்டது. அதற்கு அசிசியார், தலைவரிடமிருந்து என்பதற்கு சந்தேகம் என்ன என்றார். அப்படியானால் ஏன் பணியாளரை பின்தொடர்கிறாய் என்ற குரலுக்கு அசிசியார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார். மீண்டும் அசிசி நகருக்கு சென்று தலைவருக்கு பணிவிடை செய், ஏனெனில் என் வழியாக உனது காட்சி அருள்வாழ்வின் நிறைவை அடையும் என்று அக்குரல் கூறியதை கேட்டு அசிசியார் மீண்டும் அசிசி நகருக்கு சென்றார். அவர் இறைவனின் விருப்பத்தை அறிய காத்திருந்தார். அசிசியார் இளைஞர்களின் தலைவர் என்ற முறையில் ஒரு நாள் அவரது நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்த விருந்து ஒன்றில் கலந்து கொண்டார். அவரின் உள்ளம் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருந்தது. அவரது நண்பர்கள் அவரை நோக்கி, நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் எங்களை பின்பற்றாமல் இருக்கிறாய்? நீ உனது திருமணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டனர். அதற்கு அசிசியார், நீங்கள் சொல்வது சரியே. நான் ஒருபோதும் பார்த்திராத மிகவும் உயர் குடும்பத்தை சார்ந்த பணக்காரியும் பேரழகியுமான மணமகளை மணந்து கொள்வதை பற்றி சிந்திக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட மணப்பெண் ஏழ்மை என்பதை அவரது நண்பர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. அசிசியார் இறைவனின் குரலை கூர்ந்து கேட்டது அவரது புதிய வாழ்வின் தொடக்கமாக இருந்தது.